வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய தருணம் பார்த்தீங்கன்னா 2025 வருஷத்துல மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு போறார். ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பாரா இல்ல பாதகமான பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி அதாவது இந்த 7 சனி ஆரம்பிக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை 3 பார்வை. எல்லா கிரகங்களுக்குமே 3 பார்வை உண்டு. சனிக்கு 3 பார்வை, குருக்கு 3 பார்வை, ராகுக்கு 3 பார்வை, செவ்வாய்க்கு 3 பார்வை. அப்ப இதனுடைய ராகுக்கு 3 பார்வை. என்னென்ன பார்வை? 3, 7, 10. அப்ப இந்த 3, 7, 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படின்னா சனி பகவான் மேன ராசியிலிருந்து 3ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு? உங்க ராசி பார்க்கிறாரு. ரிஷப ராசி தான் பார்க்கிறாரு. அப்ப 3ஆம் இடமா ரிஷப ராசி பார்க்கிறாரு. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பார். நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த கட்டம் 2.5 வருஷம் முடிகிற வரைக்குமே சனி பகவான் மீன ராசியில தான் இருப்பார். வக்கரம் அடைவார். அப்ப வக்கரம் அடையும் போது பாத்தீங்கன்னா இந்த 7.5 வருஷம் இந்த 2.5 வருஷம் முடிகிறதுக்குள்ளார 2 டைம் வக்கரம் அடைவார். அந்த 2 டைம் வக்கரம் அடையும் போது ஒவ்வொரு டைம் 4.5 மாதம் வக்கரத்துல போயிடுவார். சரிங்களா? அப்ப வக்கரத்துல போகும்போது அதை ஏற்றம் தாழ்வு. இப்ப கஷ்டம் கொடுக்கிறவங்களுக்கு வக்கரத்துல போகும்போது நல்லா இருக்கும். இப்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு வக்கரத்துல போகும்போது கஷ்டத்தை கொடுப்பார். அதாவது நேர் ஆப்போசிட் பலன்களை கொடுப்பார். இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு அந்த 2.5 வருஷமும் நல்லா இருக்குன்னு தயவு செய்து நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா பொதுவா 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதுல வக்கரம் அடைகிற காலகட்டம் அந்த 2.5 வருஷம் இப்ப யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா கஷ்டத்தை கொடுப்பாரு. அப்ப யாருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னோமோ அவங்களுக்கு அடுத்தது அப்ப நல்லது பண்ணுவார். அதுதான் வக்கரம். வக்கரம்னா என்ன? நேர் ஆப்போசிட் பலன்களை கொடுத்துருவார். அப்ப மீன ராசியிலிருந்து சனி பகவான் 3வது பார்வையா உங்க ரிஷப ராசி தான் பார்க்கிறார். 2.5 வருஷம் உங்களை தான் பார்ப்பார், உங்க ராசி தான் பார்ப்பார். அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதான சாதிக்க முடியும். அப்போ ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா எப்படி சாதிக்க முடியும்? அதுபோல ரிஷப ராசிக்கு இப்ப சனி பகவான் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சனி பகவான் ரிஷப ராசிக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கு சரியான தருணம். நீ சாதிச்சுக்கோ, நீ நல்லபடி வாங்கிக்கோ, நல்ல இடத்துல நீ உக்காந்துக்கோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பயன்படுத்தி கொடுத்துட்டாரு. இந்த வாய்ப்பு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த 2.5 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வாழ்க்கையில சாதிச்சு உட்காந்துருப்பீங்க. இல்ல சொல்றவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் எங்க போய் நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுளே வீட்டுல சப்பளங்கால போட்டுட்டு உக்காந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா கூட கண்டிப்பா அவங்க சாதிக்க முடியாது. சரியா? ஏன்னா இப்போ உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் நட்பு கிரகம். அதாவது உங்க வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான். அப்ப இந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் 2மே நட்பு கிரகம். அப்ப இந்த ரிஷப ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகமா இருந்தா கூட இப்ப பொதுவும் உங்க ராசிக்கு சனி எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்குமே 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். லாபஸ்தானம்னா என்ன? அதாவதுன்றது 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான இடம் 11ஆம் இடம் மட்டும்தான். அதுக்குதான் லாபஸ்தானம் சொல்லுவாங்க. இதுக்குமே நமக்கு லாபம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த லாபஸ்தானம்ன்றது 11ஆம் இடம். அப்போ உங்க ராசிக்கு சனி எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 11ஆம் இடத்துக்கு வராரு, லாபஸ்தானத்துக்கு வராரு. நிச்சயமா இதுக்கு முன்னாடி கணவனும் மனைவியும் உட்கார்ந்து யோசிச்சு 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 நம்மளால ஒரு வீடு கட்ட முடியலையே, ஒரு பிசினஸ் பண்ண முடியலையே, 4 காசு சம்பாதிக்க முடியலையே, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியலையே, நல்ல காலேஜ் சேர்க்க முடியலையே, நம்ம இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோமே, 4 பேத்துக்கு முன்னாடி நம்ம கட்ட ஒரு கௌரவம் நமக்கு போயிடுமோ, கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துருவோமோ அப்படின்னு பயப்பட்டவங்களுக்கு அருமையான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். பண வரவு கிடைக்க போகுதுங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2.5 வருஷம் முடிகிறதுக்குள்ளார ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், வீடு வாசல் கண்டிப்பா கட்டியிருப்பீங்க.
வீடு வாசல் கட்டணும்னு சொல்லி கட்ட முடியாம தவிழ்ச்சிட்டு இருந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு வீடு வாசல் கட்ட போறீங்க. இடம் வாங்கிட்டு கிரையம் பண்ண முடியாத சிரமப்பட்டுக்கிட்டு அதனால மன உளைச்சலானவங்களுக்கு அந்த இடம் பிரச்சனை சால்வ் ஆக போகுது. இதையும் தாண்டி படிச்சுட்டு எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல உத்தியோகம் இல்லை, நான் கிடைச்சவே அதாவது ஆசைப்பட்ட அந்த வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு நிச்சயமா உங்க தொழில் மாற்றத்தை கொடுக்க போறாரு. ரிஷபராசிக்காரங்களுக்கு முதல் வாய்ப்பு என்னன்னா மனை அமைச்சு கொடுக்க போறாரு. வீடு வாசல் கண்டிப்பா கட்டி உட்கார போறீங்க. நமக்குன்ற ஒரு சொந்த வீடு அமைய போகுதுன்னு சொல்றேங்க. இது நடந்தே தீரும். ரெண்டாவது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றங்கள் நடந்தே தீரும். மூணாவது, கல்வி மாற்றம், அயல்நாட்டு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்க போகுது. இந்த மூணுமே இந்த பிரபஞ்சம் இந்த 2.5 வருஷம் முடியறதுக்குள்ளார ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. சரிங்களா? எப்படியே வாழ்றது நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில் இப்படிதான் வாழணுன்றது ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா யாருக்கு முன்னாடி நம்ம சாதிக்கணும், வாழணும், வளரணும்னு நான் நினைச்சோமோ அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடின்றது வாங்கி கெட்ட பேர் வாங்கிட்டீங்களா, கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டீங்கன்னு கேட்டா ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. ஆனா அந்த காலமெல்லாம் இப்ப உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. ரெண்டாவது, இந்த காவல் கல்யாணம் இந்த மாதிரிலாம் ஈடுபட்டவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவு உங்க ஜாதகத்துக்கு தகுந்தாற்போல் மாறப்போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு நான் லவ் பண்ணணுங்க, இல்லை என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துட்டு போனாரு, நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன், எங்களுக்குள்ளார ரொம்ப அன்னோனியமாக நாங்கள் பழகிட்டோம், ஆனால் எங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த காதல் நாசமாக போச்சுங்க. சிலரால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா தடையாகி இன்னைக்கு நாங்கள் பேசுறதில்ல, பிரிஞ்சுட்டோம், கல்யாணத்தை வரைக்கும் நின்று போச்சுன்னு சொன்னவங்களுக்கு கூட திருமண மாற்றத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா திருமண யோகம் எல்லாம் இந்த லாபச்சனியில தடையானவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்க போறாரு. நான் முன்ன சொன்ன மாதிரி அவங்க ஜாதகத்துல என்னென்ன பலன்கள் இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் கொடுப்பாரு. உங்களுக்கு உங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வரப்போகுது அப்படின்னா படிச்சவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வரும், ஐடி கம்பெனி இருக்கிறவங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வரும், கூலி வேலைக்கு போனவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வருங்களா? அதுதான் உங்களுடைய திறமைக்கு தகுந்த பலன்களை கொடுக்க போறாரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் கார் வாங்கலான் இருந்தேன், வண்டி வாங்கலான் இருந்தேன், என்னால வாங்க முடியல, மாற்ற முடியல, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு குறிப்பிட்ட நாள் குறுகிய டைம்குள்ளாரையே அதாவது நீங்க வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனம் அமைச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதாவது நீச்சம் அடைகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியில சனி நீச்சம் அடைஞ்சு துலா ராசியில சனி உச்சம் அடைவார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப சனி பகவான் கடக ராசி, அடுத்தது சிம்ம ராசி, விருச்சக ராசி, இந்த 3 வீட்டுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா பகையானவர்னு சொல்லுவாங்க. ஆனா மேற்கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 5 வீட்டுக்குமே சனி பகவான் ஒரு நட்பு கிரகம். அப்ப உங்க ரிஷபராசிக்கு சனி பகவான் யாரு? நட்பு கிரகம். நட்பு கிரகமா இருக்கிறவர் என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்பாரு. பார்க்கலாம் இவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு. அதாவது முயற்சி எடுப்பவன் தோற்பதில்லைன்னு சொல்ற மாதிரி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நீங்க சாதிக்க போறீங்க. எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு 100% உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100க்கு 95% பேருக்கு 95% இந்த பிரபஞ்சம் நீங்க சாதிக்கிறது உண்டான பாதை உங்களுக்கு காட்டித்தராரு. படிப்புல தோத்தவங்களுக்கு படிப்பு கொடுக்க போறாரு, வாழ்க்கையில தோத்தவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க போறாரு. படிப்பு என்ன போய் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா இருந்த வாழ்க்கை யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலைங்க, நான் நிம்மதி இல்லாத போயிட்டேன், பிரிஞ்சிட்டோம், ஒரு வீட்டில் கீரி பாம்பா வாழ்றோம், எங்களுக்குள்ளார ஒரு அமைதி இல்லை, நிம்மதி இல்லைன்றீங்களா? கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சொந்த பந்தமெல்லாம் இன்னைக்கு பகையானவங்களுக்கு பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்னா சேர போறீங்க. ரெண்டாவது, பிடிச்ச கஷ்டங்களால விலகி நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்ற ஒரு நல்ல அந்தஸ்து சம்பாதிக்க போறீங்க. இந்த சமுதாயத்தில் அதாவதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்.
ஒவ்வொரு லட்சியம் இருக்கும், ஒவ்வொரு கனவு இருக்கும். இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு 95% உங்களுக்கு லாபமா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லாபச்சனியா இருக்கிறதுனால நிச்சயமா உங்க வாழ்க்கையில இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சனி பார்வை 2.5 வருஷம் உங்க ராசி தான் பார்க்கறாரு. அப்ப சனி உங்க ராசி பார்க்கறது ஒரு புண்ணியம். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது இந்த உடைய லாபச்சனி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்றது ஒரு நிச்சயமான ஒரு உண்மை, மறக்க முடியாத ஒரு உண்மை. நிறைய பேர் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி, சாமியை நான் இதை வித்தாதான் நான் மேல வர முடியும், இதை நான் அழிச்சாதான் நான் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா விற்க வேண்டியதே இல்லை. என் பேச்சு கேளுங்க. விற்கலாம் நினைக்கிறீங்களா, தயவு செய்து இந்த 2.5 வருஷம் கொஞ்சம் முயற்சி எடுங்க, கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க. உங்களுக்கு நீங்க ஒரு பொருளை அழிக்காதவே உங்க பிரச்சனையில இருந்து நீங்க மேல வரலாம். இது வரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற, வாழ்ந்த வாழ்க்கை வேற, இந்த 2.5 வருஷம் வாழ போற வாழ்க்கை வேற. சரிங்களா? நிச்சயம் நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்க சுய ஜாதகத்துக்கு தகுந்தாற் போலதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுய ஜாதகத்துக்கு தகுந்தாற் போலதான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சரிங்களா? நான் முன்னே அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். கூலி வேலைக்கு போறவங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். அதே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனா ஒரு நாளைக்கு ஒரு 1000 to 2000 ரூபாய் கிடைக்கும். ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2000 to 3000 கிடைக்கும். அதாவது அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரிதான் நாள் சம்பளம் இவங்களுக்கு இன்னார்தான்றது கடவுள் பிக்ஸ் பண்ணியிருப்பார். அதுபோல இந்த சனி பகவான் உங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. பயன்படுத்திக்கிடுங்கன்னு சொல்றேன். சரியா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. அப்ப இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறார். 12 ராசிகள்லயே முதல் தரமான யோகத்தை பெறக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னாக்கா இந்த சனி பயிற்சியினால யோகம் பெறக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களா இருக்க போறீங்கன்றீங்க. அடுத்த 2.5 வருட காலகட்டங்கள் உங்களோட காற்றில் தான் மழை அப்படின்றத சொல்லக்கூடிய கருத்துங்க. அப்ப இந்த அடுத்த 2.5 வருட காலகட்டங்களானது இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்களா உருவாகும். நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. ஆனா எல்லா மனிதர்களுமே நினைச்சிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, இந்த சனி பயிற்சின்றது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னாவே எனக்கு எப்படி இருக்க போதோ உங்களுக்கு எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வுகளோட சிந்திப்பாங்க. ஆனா மற்ற குரு பயிற்சி இதெல்லாம் நடக்குதுனாக்கா அது நமக்கு நல்லது நடக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஆனா இந்த சனி பயிற்சி நன்மை செய்ய வந்தாலும் சரி, கெடுதல் செய்ய வந்தாலும் சரி, அனைத்து நண்பர்களுக்கும் இந்த சனி பகவான் அப்படின்னாவே ஒரு பயம் கலந்த உணர்வுகளை தோண்டக்கூடிய ஒரு பகவானா இருப்பாருங்க. ஏன்னா இவன் கருமக்காரகன் சனி பகவான். முன் ஜென்ம கருமாவின் பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்காகவே ஒரு மனிதன் பிறவி பயன் எடுத்திருக்கான்றதை உணர்த்துறதுக்காக இந்த சனி பயிற்சியானது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உருவாக போகுதுன்றீங்க. அதனால இந்த சனி பயிற்சியினால இந்த ரிஷபராசி அன்பர்கள் எல்லலும் கலங்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அடுத்த 2.5 வருட காலகட்டங்கள் இந்த சனி பகவான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போறார் என்று விதிங்க. அதே விஷயத்துல சொல்ல விரும்புறேங்க, இவர் நீதிமான் அப்படின்றது சொல்லியிருக்கேன். நீதிமான் அப்படின்னாக்கா ஒரு மனிதன் தப்பு செய்தால் தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும்ன்ற விதிங்க. ஆனால் இந்த நீதிமான் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் உடனே தப்பு செய்தா உடனே தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டார். அதுக்குன்ற காலகட்டங்கள் கூடும் போதுதான் கொடுப்பார். அப்ப இந்த லாபஸ்தானத்துல சனி இருக்கும் போது நீங்க எந்த ஒரு தவறுகள் செய்துட்டாலும் கூட அதை தட்டி கேட்கறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நீ செய்துட்டு போ, உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் எதுவோ எல்லாமே அனுபவிச்சுக்க. ஆனா அதுல ஏதாவது தீங்குகள் செய்திருந்தாலோ அதனால் தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம்னாக்கா இந்த ஜென்ம சனி வரக்கூடிய காலகட்டங்கள் 7.5 சனியின் தொடக்கத்துல இதுதான் அனுபவிக்க முடியுங்க. அதனால இந்த 2.5 வருட காலகட்டங்களானது நமக்கு தான் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி நேர்மைக்கு புறம்பா செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த 2.5 வருட காலம் மட்டும் கட்டம் வேணா நீங்க சீரும் சிறப்புமா இருக்க முடியுன்றீங்க. ஆனா அதுக்கு பிறகு வரக்கூடிய 7.5 சனியின் காலகட்டத்துல கஷ்டப்படுவாருங்க அப்படின்றீங்க. இது ரிஷபராசிக்குன்னு மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்பல, உங்களுக்கு எச்சரிக்கைக்காக சொல்ல விரும்புறேங்க. இதுல இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் கெட்டவர்களும் சொல்ல முடியாது, எல்லா மனிதர்களும் நல்லவர்களும் சொல்ல முடியாதுங்க.
அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ஒரு மனிதன் எந்த வழியில் போயிட்டு இருக்க, நல்லா இருக்குன்றனால எல்லாத்தையும் துன்புறுத்தக்கூடாது, சரிங்களா? அதனால இந்த நேர காலகட்டமானது உங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு ஆண்டா இந்த 2025ஆம் ஆண்டுலேருந்து 2028ஆம் ஆண்டு ஜூன் மாத காலகட்டம் வரலும் இந்த விதிகளானது உருவாக போகுதுங்க. இந்த வளர்ச்சியானது தொன்று தொட்டு 2.5 வருஷ காலமானது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கு. அது மட்டும் போதாதுன்னு இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா 6 கிரகங்கள் ஒன்றிணைறதை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்க்க முடியுதுங்க. அதாவது உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல 6 கிரகம், சூரியன், சுக்கிரன், சந்திரன், ராகு, புதன், சனி, இந்த 6 கிரகமும் இந்த கிரக பயிற்சியின் போது நடக்க இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இந்த 6 கிரகங்கள் ஒன்றிணைறதுனால இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் இருக்கு. முக்கியமாக உங்களோட ராசிநாதனும் உச்சபலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அதனால இந்த சனி பயிற்சியில இந்த ரிஷபராசி அன்பர்கள்லாம் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும், பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், சுபகாரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது. வெகு நாட்களாக திருமணமே நடைபெறாமல் காத்துட்டு இருந்த நபர்களுக்கு திடீர்னு திருமண யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு இருக்க போகுதுன்றீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தெளிவாக சொல்ல வரங்க, இப்போதான் அஷ்டமச்சனினா விலகி இன்னமும் தெளிவடையாமல் இருக்கக்கூடிய நபர்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களும் சொல்லலாம். கடந்த காலகட்டங்களும் ஒரு 5 வருட காலமாக கொஞ்சம் போராட்டத்தை தான் சந்திச்சுட்டு வந்தீங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள் தொடர போது, லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்த ஒரே ஒரு காரணத்தினால இந்த நேரத்தில் ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் உத்தியோகம் பார்க்கறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த கோச்சார ரீதியான கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி கொடுக்கறத பார்க்க முடியுது. ஆனால் உங்களோட சுய ஜாதகமும் இதே போல தசாபுத்திகள் வலிமை பெற்றிருந்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் ராஜான்றீங்க. 12 ராசிகளிலே முதல் தரமான யோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருனாக்கா இந்த சனி பயிற்சியின் வாயிலாக ரிஷபராசி அன்பர்களாக இருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்த ரிஷபராசிக்கு முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமே சனி பகவானாக வர ஒரே ஒரு காரணத்தினால கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்குமான ஒரு இந்த உகந்த காலகட்டமாக இருக்கும். முக்கியமாக வீடு மனை வாசல் எனக்கு உட்கார்றதுக்கு வீடு இல்லையே அப்படின்னு வாடகை வீட்டிலேயே என்னோட வாழ்க்கை போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஏங்கி தவிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அதிர்ஷ்ட காத்துகள் வீசி உங்களுக்கு நிரந்தரமான வீடு மனை வாசல் வாங்குவதற்கான ஒரு உகந்த காலகட்டம் உருவாக போகுதுங்க. லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. எப்பொழுதுமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு பணம் இருக்கோ பொருள் இருக்கோ தெரியாது, இன்றைய காலகட்டத்தில் நலமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எண்ணக்கூடிய நபர்களுக்கு அடுத்த 2.5 வருட காலம் நீங்கள் உங்களோட எண்ணம் போல வாழ்க்கை அமையறதுக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. உங்களோட எதிர்கால திட்டங்கள் எல்லாமே இந்த 2.5 வருட காலகட்டத்தில் நீங்கள் ஏற்படுத்திக்கிறதா நல்லா இருக்குன்றீங்க. எப்பொழுதுமே ஒரு மனிதன் ஒரு செயல்களை செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தடைகள் ஏற்பட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதில் மனம் விலகிடுவாங்க. ஆனால் அந்த தடைகள் இல்லாமல் கடகடன்னு அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க, மனிதன் சோறாமல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த ஒரு 2.5 வருட காலமானது தடைகள் இல்லாமல் வளர்ச்சிகளை பெருக்கக்கூடிய ஒரு ஆண்டு காலகட்டங்களாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் உங்களோட எண்ணங்களை எல்லாமே ஒன்றிணைந்து உழைக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிங்க. கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவர்கள் ஏற்படும். சொந்த தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா சொந்த தொழில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க. தனியார் துறையில் வேலை செய்துட்ருக்கீங்கனாக்கா நீங்கள் யார் அப்படின்றத தெரிந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதே போல் குடும்பத்தில் உங்களுக்குன்ற தனி மரியாதை மதிப்பு உயரக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள்லாம் படிப்பில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. இதுக்கு முன்பாக கூட கொஞ்சம் சோர்ந்திருந்து படித்த நபர்கள் கூட இந்த நேர காலகட்டத்தில் மற்றவர்களை தள்ளிவிட்டு நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாகிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த சனி பயிற்சியானது ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சனி பயிற்சியாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் திருமணம் ஆகாத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த 2.5 வருட காலகட்டத்துக்குள்ளார் வயது வந்த நபர்கள் கண்டிப்பாக திருமணத்தை முடிச்சுங்க. இந்த திருமணத்துக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். ஆனால் இந்த 2.5 வருட காலம் அதாவது 2028 ஜூனுக்குள்ளார் பண்ணலைனாக்கா அதுக்கு பிறகு தடைகளை ஏற்படுத்துவார். அதனால் வயது வந்த நபர்கள் திருமணத்தை பண்ணிங்க.
குழந்தை பேருக்காகவும் ஒரு சிலர்லாம் இந்த நேரத்தில் தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. இல்லை என்னோட வளர்ச்சி இல்லை சார், திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் நிறைய செட்டில்டு ஆகலை, அதனால் செட்டில்டு ஆகிட்டு தான் திருமணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றெடுக்கன்ற மாதிரி தள்ளி போட்டுட்டு இருக்கவங்களையும் பார்க்க முடியுது. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் தள்ளி போடாமல் குழந்தை பேரை பெற்றெடுத்தீங்கன்னா எந்த விதத்தையும் தடைகள் இல்லாமல் கொண்டுட்டு வர முடியும். அடுத்த 2.5 வருட காலகட்டங்கள் நீங்கள் நினச்சது எல்லாமே சாதனை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. அதனால் நீங்கள் முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமைகளாக இருக்க போகுதுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி பயிற்சியில் நமக்கு ஏதாவது வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் இருக்கா, நமக்கு உகந்த தெய்வங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னாக்கா, சனியின் அம்சம் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் பெருமானுங்க. அப்போ விநாயகர் பெருமானுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லாயிருக்கும். பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கோ அல்லது திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலுக்கோ அல்லது தனி சன்னதியில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் பெருமான் எங்கே இருந்தாலும் அந்த கோயில்களுக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தால் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் பன்மடங்கு பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. அதனால் இந்த அடுத்த 2.5 வருட காலகட்டங்கள் விநாயகர் பெருமான் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான கிரகமாக இருந்துகிட்ருக்கு. விநாயகரை தொட்டு வழிபாடு செய்துட்டு போவதன் வழியாக எல்லா வளர்ச்சிகளும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். 12 ராசிகளே நீங்கள் தான் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நபர்களாக இருக்க போகிறீங்க. உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க. எதிர்காலமானது சீரும் சிறப்புமாக இருக்குன்றீங்க. மற்ற இடத்துலாம் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து பொன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். நடப்பு குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 சனிக்கிழமை என்று இரவு 9:44 சனிப்பெயர்ச்சி. சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால் தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். அதுவும் எல்லாம் 2.25 வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை வராது. அவ்வப்போது தொழில்துறையில் நன்மைகள் கூட கிடைக்கும். அதாவது இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும். இந்த சனி பேச்சு என்பது சிலருக்கு மங்கு சனி, சிலருக்கு குங்கு சனி, சிலருக்கு பொங்கு சனி, சிலருக்கு மரண சனி என்று இருக்கிறது. அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும். அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்ப்போம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிஷம் 1, 2 பாதங்களை பிறந்த ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சனி பேச்சின் மூலமாக இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ஆகவே நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலில் நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும். அந்த லாபத்தை பெறுவதன் மூலமாக தொழில்துறையை நன்றாக விஸ்தரிப்பு செய்யவும் முடியும். இந்த வருடத்தில் தொழில்துறையை விஸ்தரிப்பு செய்து நல்ல லாபம் பெற்று மேலும் சில எக்ஸ்போர்ட் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. ஏற்கனவே எக்ஸ்போர்ட் தொழில், அதாவது ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை இந்த வருஷம் ஏற்றிக்கொண்டிருக்கும். இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு. பதவி உயர்வு என்பது மேலதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கூட உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக நல்ல தொழில் விருத்தி இருக்கிறது. மேலும் மிக உயர்ந்த பதவி, நீங்கள் எதிர்பார்த்ததை விட உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும். இந்த வருடத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் நன்றாக இருக்கிறது. அடுத்த 2.25 வருடத்திற்குள் கட்டாயமாக பெரிய அளவில் நிலம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே 2 சக்கர வாகனங்களை வைத்திருப்பவர்கள் மாற்றிக்கொண்டு புதிய வாகனத்தை வாங்க முடியும். மேலும் 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. ஆக வாகன பிராப்தி மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அந்த திருமண காலம் என்பது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு 1 வருடம் நன்றாக குருபலமும் இருக்கிறது. அதே சமயத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறார். கட்டாயமாக திருமணமாகாத முதிர் கன்னிகளுக்கும் வெகுகாலம் திருமணமாகாத ஆண்களுக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். மேலும் பெண்களுக்கு ஓரளவு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுடைய கணவன்மார்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். ஆகவே அவர்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து, வழக்குகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் பார்வையிடுவதனால் இந்த ரிஷபராசிக்கு அந்த சனி பகவான் நல்லவராக இருப்பதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு வெகு காலம் மருத்துவம் செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த காலத்தில் இந்த 2.25 வருடத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை பெறுவார்கள். இந்த வருடத்தில் விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். நீங்கள் எதை பயிரிட்டாலும் நன்றாக பயிர் கிடைத்து மகசூல் கிடைத்து நல்ல லாபத்தை அடைவீர்கள். உங்களுடைய பொருட்களுக்கு விவசாய பொருட்களுக்கு நல்ல பொருளும் நல்ல வருமானமும் கிடைக்கும். இந்த வருடத்தில் வயதானவர்களுக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது நீங்கள் எந்த ஸ்தலங்களுக்கு தெய்வஸ்தலங்களுக்கு சென்றாலும் பிரச்சனை இல்லாமல் நல்ல வகையிலே தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள், ஆரோக்கியத்தை அடைவீர்கள். இதுவரை உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். இந்த ரிஷபராசியில் வந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நீங்கள் எந்த துறையை விரும்பினாலும் அந்த துறையிலே உங்களுக்கு மகத்தான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைத்து நல்ல சந்தோஷத்தையும் நீங்கள் அடைவீர்கள். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆயுள்காரகனான சனி பகவான் லாபஸ்தானத்தில் வருவதனால் இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். தொழில் காரணமாகவும் இருக்கிறார். ஆகவே தொழிலும் நல்ல விருத்தி இருக்கிறது. உங்களுக்கு வாய்க்கக்கூடிய அடிமையாட்கள், அதாவது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற வேலையாட்கள் நல்ல வேலையாட்களாக கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாகவும் நல்ல லாபத்தை அடைவார்கள். இதுவரை வேலையாட்கள் கிடைக்காதவர்கள் இனிமேல் நல்ல வேலையாட்கள் கிடைத்து அதன் மூலமாக தொழில் விருத்தி ஆகும். இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வருகிறது. இந்த சனி பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வருவதனால் 2.25 வருடங்களுக்கு உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் வெளியிலே சொல்லக்கூடாது. ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியிலே சொன்னால் அந்த செயல்பாட்டிலே தேக்க நிலை ஏற்படும். அந்த செயல்பாடுகள் நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. வெளியிலே சொல்லாமல் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இந்த சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்கள் குழந்தைகளுக்கும் திருஷ்டி இருக்கிறது. உங்களுக்கும் திருஷ்டி இருக்கிறது, உங்கள் குழந்தைகளுக்கும் திருஷ்டி இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்கள், நன்றாக எழுதுகிறார்கள் என்று வெளியே சொன்னால் அடுத்து அவருடைய மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தினால் அவருடைய ஆரோக்கியத்தை குறைபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பற்றியும் உங்கள் முன்னேற்றத்தை பற்றியும் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். 8ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுவதனால் வெளியூர்களுக்கு பிரயாணம் செய்யும் போது இரவு நேர பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. இரவு நேர பிரயாணம் என்றால் நீங்கள் காரில் செல்லும் போது நீங்களாக செல்ஃப் டிரைவிங் செய்யக்கூடாது. டிரைவர் வைத்துவிட்டு சென்றால் நிச்சயமாக பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது என்று நம்பலாம். ஆக இந்த வருடம் பிரயாணத்திலே, இந்த வருடம் மட்டுமல்ல 2.25 வருடம் பிரயாணத்திலே மிகவும் அக்கறை தேவை. இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி மாற்றுமே தருமே தவிர உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் வராது. மேலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேலும் 5ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை என்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறிது பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர உங்களுக்கு கிடைக்காமல் போகாது. என்றால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக லாபஸ்தானத்தில் வருகிறார். ஆகவே எல்லா பாக்கியங்களும் ஏற்படும் என்று தான் இருக்கிறது. முக்கியமாக தந்தை வழி பாக்கியம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. தந்தை வழியில் ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியிருந்தாலும் தந்தை உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நல்ல சொத்துக்களை பெற்றுக் கொடுப்பார்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். இந்த சனி பேச்சின் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ராசி என்றால் ரிஷப ராசி தான். மொத்தத்தில் 90% நன்மைகளை பெற்று இந்த ரிஷப ராசியிலே பிறந்தவர்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த சனி பேச்சின் மூலமாக அடைவீர்கள் என்பது உறுதி. மேலும் நல்ல லாபம் பெறுவதற்காக ஒரு முறை சனி பேச்சு ஆன பிறகு ஒரு சனிக்கிழமை என்று உங்கள் நட்சத்திரத்திற்கு அனுகூலமான நட்சத்திரத்திலே, உங்களுக்கு சந்திராஷ்டகம் இல்லாத நட்சத்திரத்திலே ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் ஒரு முறை செய்துவிட்டு வாருங்கள். அந்த ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கே செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக ஆஞ்சநேயருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து தொழில் விருத்தியாகி எல்லா வகையிலும் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். இந்த சனி பயிற்சி மிக மிக உத்தமமான யோகமான பயிற்சியாக உங்களுக்கு இருக்கிறது. எந்த விதமான கவலையும் படுவதற்கு அவசியம் இல்லை. இவ்வாறாக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கான சனி பயிற்சியுடைய பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2. பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கர்ம சனியாக இருந்தார். இப்போ லாப சனியாக மாறப்போகின்றார்.
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 5, 8ஆம் வீட்டை பார்க்கின்றார். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதாவது வந்தபின் கலருவதை விட, வந்தபின் கண் கலங்குவதை விட, வந்தபின் யாருங்க நம்ம கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் கேட்க தயாரா இருக்க? அவனவன் 1000 கவலையோடும் துன்பங்களோடும் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம பாதுகாத்துக்கள் இல்லையா? விரயத்தை கூட சுபமாக மாற்றுகின்ற வல்லமே நமக்கு உண்டுங்க. அந்த வகையில் இப்ப எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 27 நாட்களை எதிர்கொள்ளக்கூடிய போது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நிகழ்வும் நடைகின்றது. 4ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு சூரியன், கர்மகாரகன், அதாவது சனியினுடைய தந்தை, அதாவது ஆத்மகாரகன் வித்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. ஆக 2 பேருமே இணைவதால் வரும் காலம் பற்றிய பயம் ஆகணும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் அகணும். இது ஒன்று போதுமே, இது ஒன்னோடய நிறுத்திக்கலாம். ஆனாலும் சொல்ல வேண்டியது இல்லையா? இதாவது 4ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், 10ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி. இவர்கள் இருவரும் இணைகின்ற ஒரு தருணம். அப்படிப்பட்ட காலம் பயம், எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம். கடந்த காலத்தில் பயம் பயம் பயம், தொழிலில் பயம், வாழ்க்கையில பயம், எதிர்காலத்தை பற்றி பயம், அந்த 3 பயமும் அழுகின்ற ஒரு அற்புதமான தருணம். அதை விட ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, அதாவது செவ்வாய், அதாவது மாசி மாதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் செவ்வாய். இந்த ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன், ரத்த காரகன், பூமி காரகன் என்றெல்லாம் அடுக்கி கொண்டு போனாலும் கூட அதிகாரம் படைத்த பதவி. அது பார்த்தீங்கன்னா காவல்துறையா இருக்கலாம், நீதித்துறையா இருக்கலாம், அரசியல் சார்ந்து எதுவாக இருந்தாலும் தலைமை பதவியில் உட்காரணும். ஒரு மனிதனுக்கு அடையாளம் என்ன? அரசு துறையில வேலை, அது ஒரு கனவு தானே. அப்பதானே எல்லாம் மண்ணும் பெண்ணும் பொண்ணும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். இதுவரை நீங்கள் புரிந்து கொள்ளாதவற்றை புரிந்து கொள்ள ஒரு அருமையான தருணம். புரிந்து கொள்ளாமல் பட்ட தொழிலில் வாழ்க்கையில ஒரு போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த புரிந்து கொள்ளாத தன்மையினால் இருந்து வந்த அந்த அந்யோன்ய பாதிப்பு அத்தனையும் அடியோடு மாறிவிடும். ஒருவர் புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். தொழிலில் வாழ்க்கையில் இருந்த போட்டிகள் எல்லாம் படிப்படியாக குறையும். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்கில் இருந்து விடுதலை பெறுகின்ற ஒரு நல்ல தருணம் இந்த தருணம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நான் சொன்னேன் அல்லவா, கர்ம சனி லாப சனியாக மாறுகிறார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் எட்டை அவர் பார்வைப்படுகின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் ஏற்படும். குறிப்பா சொல்லப்போனா மேல் படிப்பிற்காகவோ வேலை சம்பந்தமாகவோ எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை நோக்கி நகரும், பலிதமாகும். குறிப்பா பாத்தீங்கன்னா பகை கிரகம், அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லியே, அவர் ராசிக்கு அதிபதியான கலத்திரகாரகன் சுக்கிரன் பகை கிரகமான குருவினுடைய வீட்டில் உச்சம் பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். குருவானவரும் உங்கள் ராசியில கலத்திரகாரன் சுக்கிரன் வீட்டிலே இருக்கின்றார். இந்த தருணம், இந்த குறிப்பிட்ட தருணம், ஏன்னா ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பற்றி கொண்டு மலமலான முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதெல்லாம் என் வாழ்க்கையில் சந்திருக்கு. அந்த ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையாமலே போய்விட்டது ரிஷபத்திற்கு. இனி தொட்டது தொடங்கும். பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு அடங்கும். அற்புதமான நேரம் என்றுதான் இதை நான் சொல்வேன். சாதிக்கும் துணிச்சல், தொட்டது துலங்கும், தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். குறிப்பா சொல்ல போனா லாபஸ்தானத்தில் கலத்திரகாரர்கள் சுக்கிரன், ராகு, ஜென்மராசியில குரு வரவிற்கேற்ற செலவு அமையும். கவலையே பட வேண்டாம். ஜென்மராசியில குரு கொஞ்சம் அலைச்சலையும் துன்பங்களையும் தந்தாலும் கூட அதை சமாளிக்கின்ற ஒரு ஆற்றல் புரிவு. 27 நாட்கள் கவனமா இருங்க, நிதானமா இருங்க, பொறுப்பா இருங்க. ஏன் பாத்தீங்கன்னா கர்ம சனிலேருந்து இப்ப லாப சனி வரப்போறீங்க. வரும்போது எப்படி இருக்கணும் தெரியல, தொழில கவனம், ஒரு நிதானம், யாரையுமே ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கறது தப்பே இல்லைங்க. நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ, யாரெல்லாம் நண்பன் என்று நம்பினீர்களோ அவர்களெல்லாம் துரோகத்துக்கு ஆட்பட்டதை நான் பார்க்கின்றேன். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் சிலரெல்லாம் இந்த காலகட்டத்தில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிற ஒரு சூழ்நிலையை சந்திப்பார்கள். இனி கவலையே பட வேண்டாம். தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி, மகளை பேராக இருந்தாலும் சரி, தடை நீங்கி நன்மை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்று சொன்னேன் அல்லவா. செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆனதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகின்றீர்கள். அதே காலகட்டத்தில்
இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் களத்திரக்காரர்கள் சுக்கிரன் வக்ரகதியை நோக்கி நகர்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவகுருவும் அசுரகுருவும் அற்புதமான பலனை தரப்போகின்றார். கொஞ்சம் கவனம், உங்களுடைய அந்தரங்க விஷயத்துல எல்லாம் ரகசியமாக வைத்திருங்கள். நண்பன் என்ற பெயரில் யாரோடையும் பகிர்ந்திட வேண்டாம். அதே நேரம் மனோபலம், தேகபலம், தெய்வ பலம். மனோபலத்தை தரக்கூடிய செவ்வாய், தேக பலத்தை தரக்கூடிய களத்திரக்காரர்கள் சுக்கிரன், தெய்வ பலம். அந்த தெய்வ பலம் பெறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஒரே ஒரு முறை செவ்வாயின் தெய்வமாகிய முருகனை தரிசனம் பண்ணுங்களே. அது குறிப்பா திருத்தணி மீது அமைந்துள்ள முருகனை தரிசிப்பது அற்புதமான பலனை உங்களுக்கு தரும். திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் கேட்டு விசாரித்து சென்று நின்று பார்த்தீங்கன்னா வலது கையில் சிவலிங்கம், இடது கையில் வில்லம்பு தாங்கி ஒரு அற்புதமான வடிவம். அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வீர்களானால் நல்ல மாற்றத்தை 2025 உண்மையான லாபம் சொல்வார்கள். அதாவது கர்ம சனியானவர் லாப சனியாக மாறுகின்ற முழுமையான பலனை பெற்று விடுவீர்கள். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல பட்டம் பதவி இருந்தால் மட்டும் போராது, அதை நீண்ட காலம் அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தால் மட்டும் போராது, அது தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த 27 நாட்கள்.